அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைன், குவைத் நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ஞாயிற்றுக்கிழமையும் தாக்குதல் நடத்தியது. அத்துடன் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை முழுவதும் நிறுத்திவிடுவோம் எனவும் அந்த நாடு எச்சரித்துள்ளது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரான் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் மத்திய ஆசியாவில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே சுமார் 4 மாதங்கள் நடைபெற்ற போரால் ஹோர்முஸ் நீர்நிலை வழியே கச்சா எண்ணெய் கப்பல்கள், எரிவாயு கப்பல்கள் செல்வது பாதிக்கப்பட்டது. இதனால் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் பாகிஸ்தான், கத்தார் நாடுகளின் மத்தியஸ்தத்தின் பேரில் ஈரான், அமெரிக்கா இடையே அண்மையில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் கையொப்பமானது. இதைத் தொடர்ந்து அமைதி ஒப்பந்தத்தில் உள்ள சரத்துக்களை 60 நாட்களுக்குள் அமல்படுத்துவது குறித்து இருதரப்பும் பேச்சு நடத்தி வருகின்றன. மேலும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு அதன் வழியே கச்சா எண்ணெய், எரிவாயு கப்பல்கள் மீண்டும் செல்ல தொடங்கின. இந்த சூழ்நிலையில் கட்டாரில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ஈரானால் அங்கீகரிக்கப்படாத மாற்று வழித்தடத்தில் ஓமான் கடற்பகுதியையொட்டி சென்ற பனாமா நாட்டு கப்பல் கிஹு மீது நேற்று முன்தினம் சனிக்கிழமை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அந்த கப்பலில் பலத்த சேதம் ஏற்பட்டது. ஈரான், அமெரிக்கா இடையே அமைதி ஒப்பந்தம் அமுலில் உள்ள நிலையில் கச்சா எண்ணெய் கப்பல் மீது தாக்குதலை நடத்தியது யார் என உறுதியாக தெரியவில்லை. எனினும் ஈரான் தான் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்று சந்தேகம் நிலவுகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி சனிக்கிழமை தாக்குதல் நடத்தின. தாக்குதல் தொடர்பாக ஈரான் வெளியிட்ட தகவலில் பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு தலைமையகம் மற்றும் குவைத்தில் உள்ள அல் அசாத் விமானப்படை தளம் ஆகியவற்றின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறுவது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்திவிடும் என்பதை எதிரிக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஈரான் பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள பக்ரைன், குவைத் மீது ஈரானும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தும்படி அமெரிக்க படையினருக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார். இதனால் ஈரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும் பகுதிகள், ட்ரோன்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள இடங்கள், கன்னி வெடிகளை நிறுவும் அமைப்புகள், கண்காணிப்பு வசதி அமைப்புகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. ஹோர்முஸ் நீரிணையொட்டியுள்ள 10 ராணுவ மையங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க தாக்குதலில் ஈரானில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல் இல்லை. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய காரணத்திற்காக ஈரானில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள், கடலோர ரேடார் கண்காணிப்பு இடங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா தொடர்ந்து பொறுமையாக இருக்காது. இராணுவத்திற்கு அதன் வேலையை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அமெரிக்கா செல்ல வேண்டியிருக்கும். அப்படி நடந்தால் உலகில் ஈரான் என்ற நாடே இருக்காது என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் கூறுகையில், அமைதி ஒப்பந்தத்தில் அதிருப்தி இருக்குமானால் அது குறித்து அமெரிக்காவிற்கு தொலைபேசியில் ஈரான் தகவல் தெரிவிக்க வேண்டும். அதற்கு பதிலடியாக ஈரான் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. அப்படி வன்முறையில் ஈடுபட்டால் அதை வன்முறை பாதையில் அமெரிக்கா எதிர்கொள்ளும் என தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக பக்ரைன், குவைத் நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ஞாயிற்றுக்கிழமையும் தாக்குதல் நடத்தியது. அத்துடன் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை முழுவதும் நிறுத்திவிடுவோம் எனவும் அந்த நாடு எச்சரித்துள்ளது. பனாமா நாட்டு கச்சா எண்ணெய் கப்பல் மீது சனிக்கிழமை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு ஈரான் தான் காரணம் என கூறி அந்நாட்டில் உள்ள பல்வேறு நிலைகள் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ நிலைகள் அமைந்துள்ள பக்ரைன், குவைத் நாடுகள் மீது ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. ஈரானால் ஏவப்பட்ட ட்ரோன்கள் 2 பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இடைமறித்து அழித்துவிட்டதாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. பக்ரைன் உள்துறை அமைச்சகம் தரப்பில் ஈரான் தாக்குதல்களில் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள 8 மாடி குடியிருப்பு கட்டடம் பலத்த சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் 5வது படைப்பிரிவு பக்ரைனில் இருந்தே செயற்படுகின்றது.
போரின் ஆரம்பம் முதல் இதை குறிவைத்த ஈரான் தாக்கி வருகின்றது. இந்த தாக்குதலுக்கு பக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பக்ரைன், குவைத் நாடுகள் மீதான தாக்குதலுக்கு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பொறுப்பேற்பதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தரப்பு கூறுகையில், சண்டை நிறுத்தத்தை மீறினால் என்ன நடக்கும் என்பதை காட்டியுள்ளோம். அதேபோல் அமெரிக்காவின் தாக்குதல் நீடித்தால் அந்நாட்டுடன் தற்போது நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தையை முழுவதும் நிறுத்த வேண்டியிருக்கும் என்றனர். இதேவேளை பக்ரைன் மற்றும் குவைத் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் நாடுகளின் இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் செயலாகவும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போரை நிறுத்துவதற்கும் பதற்றத்தை தணிப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிராந்திய மற்றும் சர்வதேச முயற்சிகளை சீர்குலைக்கும் நோக்கிலேயே இந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமைக்கு தீர்வு காண அமெரிக்கா, ஈரான் புரிந்துணர்வு முயற்சிக்கு ஆதரவளிக்கும் தரப்பினரும் சர்வதேச சமூகமும் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என லெபனான் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை பக்ரைன் மற்றும் குவைத்திற்கு லெபனான் தனது முழுமையான ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார்.